ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம். ஒன்றே தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்யுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். மகன் தன்னையே பழி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். இறைமகன் தன்னையே பழி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 57 2, 3 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உன்னதரான இறைவனை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கடவுளை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். அவர் வானத்திலிருந்து எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். அவருடைய பேரன்பையும் வாக்கு பிரலாமையும் எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே உன்னதரான கடவுளை நோக்கி மன்றாட இந்த இடத்திலே குழுமி இருக்கிறீர்கள். இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புகின்ற யாவற்றையும் கடவுள் உங்களுக்காக செய்து கொடுப்பார். மகிழ்வோடு ஜெபியுங்கள்.
நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, தவறி நடப்போர் நன்னருக்கி திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. இறை நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தங்களது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரி பலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50 பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுள் தரும்
கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்: என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர்.
தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதராகிய கடவுளுக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளும் 1 வயது கன்றுகளோடும் அவர் திருமுன்னிலையில் நான் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்களும் பல்லாயிரக்கணக்கான எண்ணெய்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை போக்க என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை அகற்ற என் குழந்தையையும் நான் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, எது சரி என கடவுள் உமக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கின்றார்? மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 6 - 8 முடிய உள்ள வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் பாவங்கள் செய்தால் அதற்கு உண்டான பரிகாரங்களை சட்டங்களாக கடவுள் அவர்களுக்கு ஏற்றிக் கொடுத்தார். விவிலியத்தின் முதல் 5 புத்தகங்களில், இன்னும் குறிப்பாக லேவியர் ஆகமத்தை நாம் வாசித்தோம் என்றால் முதல் 7 அதிகாரங்கள் முழுவதும் என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன காணிக்கை கடவுளுக்கு கொடுக்கணும், அறியாமல் செய்த தவறுகள், அறிந்து செய்த தவறுகள், குற்ற நீக்க காணிக்கைகள், பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள் என்று சொல்லி மனிதன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பரிகாரம் கொடுத்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியிலே கடவுள் சொல்லியிருப்பார். ஏன் சொன்னார் என்றால், மீண்டும் அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை மனிதன் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பரிகாரங்களை எல்லாம் கடவுள் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன நினச்சிட்டான், நமக்கு பரிகாரம் இருக்குது, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, பரிகாரங்களை தவறாக புரிந்து கொண்டு எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது, அதனால் நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்வோம் என்று பாவம் செய்து பரிகாரங்களை கொண்டு வந்து ஆண்டவரின் திருமுன் சமர்ப்பித்து கொண்டே இருந்தார்கள். அதை தான் கடவுள் கோபத்தோடு
இன்றைய முதல் வாசகத்திலே திட்டுகிறார். எசாயா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எண்ணற்ற உங்களுடைய பழிகள் எனக்கு எதற்கு? இந்த காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னது யார்? உங்கள் திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன் என்று அந்த பகுதியிலே கடவுள் பேசுகிறார். மனிதன் பரிசுத்தமானவனாக, நன்மை செய்கின்ற மனிதனாக, உதவி செய்கின்ற மனிதனாக வாழுவதற்காகத்தான் இறைவன் பரிகாரங்களை, பாவத்திற்கு உண்டான குற்றப்பழி காணிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் மனிதன் பரிகாரம் இருக்கு என்பதற்காக எண்ணற்ற பாவங்களை செய்து கொண்டே இருப்பதை கடவுள் வன்மையாக கண்டிக்கிறார். இன்றைய திருப்பாடல் 50 நாம் வாசித்தோம் என்றால், உண்மை வழிபாடு என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசியுள்ளார் என்று அந்த திருப்பாடல் ஆரம்பிக்கும். என்ன பேசியிருக்கிறார்? அந்த திருப்பாடல் 50 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு பசி எடுத்தால், கடவுளாகி எனக்கு பசி எடுத்தால் நான் உன்னை கேட்கப் போவதில்லை. நீ கொண்டு வந்து ஆடு, கன்று, எல்லா பரிகாரத்தையும் வந்து எனக்கு செய்கிறிய, அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு பசி எடுத்தால் நான் உன்னை கேட்கப் போவதில்லை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் என்னுடையவை. மனுஷன் என்ன நினச்சிக்கிறான்? இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோம், கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்ம மறுபடியும் பாவம் செஞ்சுக்கலாமோ? உலகமே கடவுள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தை எடுத்து கடவுள்கிட்ட கொடுத்துட்டா கடவுள் திருப்தி அடைஞ்சிருவாரா? கடவுள் அதை எதிர்பார்க்கல. ரோமை நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே 12வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன், தூய உயிருள்ள பலியாக கடவுளுக்கு உங்களை படையுங்கள், அதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். நல்ல காரியம் செய்யுங்க, அதான் கடவுளுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கை. உங்களையே படையுங்கள் என்றால் உங்களுடைய நற்செயல்களை கடவுள் திருமுன் கொண்டு வந்து படையுங்கள். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 13வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் ஒருபோதும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நல்லது செய், அதுதான் நீ கடவுளுக்கு செய்கிற உண்மையான வழிபாடு, அதுதான் நீ கடவுளுக்கு செய்கிற உண்மையான பலி. இன்றைய முதல் வாசகம் முடிகின்ற போது அப்படித்தான் முடியும். நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டொழியுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், கைம்பெண்ணுக்கு உதவுங்கள் என்று அந்த பகுதி முடியும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, பரிகாரங்களால் இறைவனை திருப்திப்படுத்துவோம் என்று நினைப்பிருந்தால் நம்மை விட அறிவிலிகள் யாரும் கிடையாது. நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கடவுள் திருப்திப்படுத்தப்படுகிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது நம்முடைய முட்டாள்தனத்தின் உச்சம். நன்மைகளை எல்லாம் செய்து ஆண்டவரின் திருமுன்னால் வந்து நாம் நிற்கின்ற போது நாம் செய்கின்ற நன்மைகள் தான் காணிக்கைகளாக, பலிகளாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எபிரேயருக்கு கடிதத்திலே 10வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட தூய உள்ளமும் தூய்மையான நீரில் கழுவப்பட்ட பரிசுத்தமான உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. கடவுள்கிட்ட வரப்ப நேர்மையான உள்ளம், நல்ல உள்ளத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் நற்செயல்களோடும் இறைவனை அணுகி வருவதுதான் வழிபாட்டின் தொடக்கம். அப்படித்தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும்.
அதை மீறி பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் என்று நாம் தவறுகளை செய்துவிட்டு ஆண்டவர் சன்னிதானத்திலே வந்து இறைவா நான் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இறைவன் அதை வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். நம் தந்தையாம் கடவுளுக்கு உகந்ததும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், எது சமய வாழ்வு, எது வாழ்க்கை என்றால் துன்புறுவோர்களை காத்தலும் இந்த உலக போக்கிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்வதுமே ஆகும் என்று சொல்லுகிறார். எது உண்மையான வழிபாடு, எது சமய வாழ்வு, எது சிறந்த வாழ்வுனா நல்லது செய்கிறது, கெட்டது செய்யாமல் இருக்கிறது. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 5, 6 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். கடவுள் மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகின்றார், மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகின்றார். அதற்கு அவர் அளிக்கும் அருள் எத்தனையோ மேலானது என்று அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நீங்களும் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்பீர்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பீர்கள். கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற நன்மைகளையெல்லாம் செய்து கொண்டே வாழ்ந்திருப்பீர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். நீங்கள்லாம் கெட்டவங்க கிடையாது, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. இறைவனால் விசேஷமான விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். எத்துணை நன்மைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்கள். எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர் என்று அந்த பகுதி செல்லும். நீங்கள் பல நன்மைகளை செய்திருக்கிறீர்கள், பல பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். நீங்கள் நன்மைகள் செய்கின்ற போதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து ஏராளமான நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். உன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இயற்கையின் இயக்குமே, இணையில்லா வழியும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் வழியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னில் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வதும் ஆள்வதும் நீ அன்றி வேறல்ல. என்னில் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வதும் வாழ்வதும் நீ அன்றி வேறல்ல. தோல்விகள் நடுவிலே தோல் தரும் அன்பிலே, தோழமை உணர்விலே தொடர்ந்திடும் பணியிலே. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் வழியில் இணைகின்றேன்.
அருள்மிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கும். உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்கள் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் என் மைந்தன், நான் உன்னை இன்று பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை நான் உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகின் கடை எல்லை வரை நான் உமக்கு உடைமையாக்குவேன் என்று திருப்பாடல் 2:8 வசனத்திலே எங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ ஆசைகளை, தேவைகளை விண்ணப்பங்களாக சொல்லி, விருப்பங்களாக சொல்லி இந்த இடத்திலே செபித்து கொண்டிருப்பார்கள். இந்த இடத்திலே இருக்கிற எல்லோரும், இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் தானே. நீ விரும்புவதை என்னிடம் கேளும் என்று நீர்தானே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். குடும்ப நன்மைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, விவசாயம் செழிப்பதற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்காக, உடல் உள்ள வியாதிகள் எல்லாம் அகலுவதற்காக, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக, வெளிநாட்டிலே பணிபுரிவோர் பாதுகாப்பாக வாழ்வதற்காக, வேலைகளை முன்னேற்றத்திற்காக என்று சொல்லி எத்தனையோ தேவைகளை உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் இவர்களுக்காக நிறைவேற்றி கொடுத்திரணும். எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே நான் எழுந்து வருகின்றேன். நீங்கள் ஏங்குகின்றபடி நான் உங்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்று திருப்பாடல் 12:5 வசனத்திலே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களின் புலம்பல், பெருமூச்சு, வேதனை, நெருக்கடி, கஷ்டம், இன்னல், துன்பம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த திருப்பீடத்திலே உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கஷ்டம் போகாதா, இந்த துன்பம் என்னை விட்டு அகன்று போகாதா என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் மனவேதனையோடு அழுது செபித்திருப்பார்கள். ஆண்டவரே, இவர்களின் புலம்பல், வேதனை எல்லாவற்றையும் இவரிடமிருந்து அகற்றி இவர்கள் மன மகிழ்வோடு வாழ இத்திருத்தலத்திலிருந்து இவர்களுக்கு அருள் புரிந்தருளும் இறைவா. லூக்காஸ் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 37 43 பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவரை இயேசுவிடம் தன் தந்தை அழைத்து வருகிறார். இயேசுவே, என் மகன் மீது அருள் கூற உம்மிடம் மன்றாடுகிறேன் என்று செபித்தார். இயேசு அவருடைய மகனுடைய பிணியை தீர்த்து அவரிடம் ஒப்படைத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடல் வியாதியால் பாதிக்கப்பட்ட எல்லோரையும், இன்னும் சிறப்பாக மருத்துவமனைகளிலே வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். என் மீது அருள் கூற வேண்டுமென ஆண்டவரே நான் உம்மை மன்றாடுகிறேன்.
என் குடும்பத்தார் மீது அருள் கூற வேண்டும் என ஆண்டவரே நான் உம்மை மன்றாடுகிறேன் என்று சொல்லி உருக்கமாக செபிக்கிற எல்லோரையும் கண்ணோக்கி அருளும். அம்மா, ஆரோக்கிய தாயே, உம்முடைய திரு கரத்தை நீட்டி இந்த நாளிலே செபித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் தொட்டருளும். இவர்கள் எல்லோரும் பிணி தீர்ந்து மகிழ்வோடு வாழ இயேசு கிறிஸ்துவிடம் இவர்களுக்காக பரிந்து பேசியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவு நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. தந்தனனனனனா தந்தனனனானனா தந்தனனனானனானனானனானனா. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிருடலும், வானின்று வந்த உனதுயிருடலும், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே, நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இத்திருப்பலியின் வழியாக நன்மை செய்யக்கூடிய ஆற்றலை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் வழியாக ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற கரம் கூப்பி தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை ஏற்று இறைவா, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இறைவா, இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்த ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையை ஏற்று இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இறைவா, இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை ஏற்று இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இறைவா, இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்த ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையை ஏற்று இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.